கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை தியானிப்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அன்பானவர்களே, நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்படக்கூடாது என்றால் நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. மற்றவர்கள் மேல் நிந்தை சுமத்துவது, மற்றவர்கள் மேல் பழி போடுவது, மற்றவர்களிடத்தில் அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு பாவம். ஆமன்பானவர்களே, நாம் மற்றவர்களை நிந்திப்பதை விட, மற்றவர்களை குற்றப்படுத்துவதை விட, நாம் செய்த தவறை நாம் ஒத்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்பது நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தருக்கு ஏற்றவர்களை நாம் இருப்போம். யோனா என்கிற ஒரு தேவ மனுஷன், அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, நாம் அவர் வாழ்க்கையில நாம் ஏற்றுக்கொள்ள கூடாதது என்ன என்று சொல்லி பார்த்தால், இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட இந்த வார்த்தைக்கு நமக்கு விடை கிடைக்கும். உதாரணத்திற்கு, யோனா, கர்த்தர் யோனாவை நினைவேக்கு போக சொன்னால் அவன் தர்சீசுக்கு போய் கொண்டிருக்கிறான். அவன் போய்கொண்டிருந்த கப்பல் கொந்தளிப்புக்குள்ளானது. அப்படியாக ஆபத்தில் காணப்பட்ட அந்த முழு கப்பலிலே அநேகர் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்துல இந்த கொந்தளிப்புக்கு காரணம் யோனாதான் என்று எல்லா மனிதர்களுக்கு முன்பாக அவன் தவறை அவன் ஒத்துக்கொண்டான். அவன் யார் மேலும் பழி போடவில்லை. அன்பானவர்களே, யோனாவின் குணாதிசயத்தை பாருங்கள். அவன் செய்த தவறை ஒத்துக்கொள்ளத்தக்க தைரிய சுபாவம், நல்ல எண்ணம் அவனுக்கு இருந்தது. அதனால பாருங்கள், அநேகர் காக்கப்பட்டார்கள். ஆனால் யோனா உண்மையை ஒத்துக்கொண்டு பிறரை குற்றப்படுத்தாமல் இருந்து விட்டான். ஆனால் அவன் செய்த இன்னொரு தவறை பாருங்கள். அது என்னவென்றால், கடலிலே என்னை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது கடல் கொந்தளிப்பு குறைந்து விடும் என்று சொன்னார். அப்படி என்றால், ஒரு ஆபத்தான சூழ்நிலையில நான் செத்து போவதுதான் நலமா இருக்குமோ என்று சொல்லி நாம் முடிவெடுக்க கூடாது. அது ஒரு மதியினம். அந்த சமயத்தில் அவன் மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தால் கர்த்தர் அவனை மன்னித்திருப்பார். கவனிங்கள் அன்பானவர்களே, நாம கூட பல சமயங்களில் நாம் செய்த தவறை நாம் உணராமல், கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்காமல், அவரிடத்தில் ஒப்புரவாகாமல் நாம் பின்வாங்கும் போது நாம் ஆபத்திலே நாம் சிக்கிக்கொள்வோம். ஆகையால் நாம் செய்த தவறை 4 பேருக்கு மத்தியில ஒத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல சுபாவம் கர்த்தர் கொடுப்பாராக. அதே சமயத்துல கர்த்தரிடத்தில் மன்னிக்கப்படவும் நாம் பின்வாங்காமல், நாம் என்ன தவறு செய்தாலும் அவரிடத்திற்கு சென்று நம்மை தாழ்த்தி மன்னிப்பு கேட்கும் போது அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆகையால் உண்மை பேசுவது, உண்மையை ஒத்துக்கொள்வது நலமான காரியமாயிருக்கும். அப்பொழுது நாம் மற்றவர்களை குற்றப்படுத்த முடியாது. இப்பொழுது இருக்கிற உண்மையின் கசப்பை நாம் ஏற்க மறந்தால், உண்மையின் கசப்பை நாம் ஏற்க மறந்தால், பொய்யின் இனிமை நம் வாழ்க்கையே அழித்து விடும். அன்பானவர்களே, ஆகையால் உண்மை சொல்வோம். தவறிருந்தால் அதை நாம் ஒத்துக்கொள்வோம். பிறர் மேல் பழி போடாமல் உண்மையை சொல்லி, நாம் தவறு செய்திருந்தாலும் கர்த்தரிடத்தில் அதை மன்னிப்பு கேட்கும் போது அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.